ஏன்னா இப்போ வந்து 19ஆம் தேதி ஃபஸ்ட்டு அது லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே என்ன அன்றைக்கி டிஸ்கஷன் போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு இருந்தாலும் போவோம். பட் ரிவ்யூ பெட்டிஷன் நம்ம சொல்லும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். என்சிடியில் வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒன்று ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர்ஸ்க்கும் இது பொருந்தும்னு சொல்கிறது வந்து அது எந்த விதத்தில் அது வந்து அது சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால என்சிடியிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் முறையில் வராது. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும். அது ஒரு இதே சரத்தை இருக்குது அதில். ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போகிறோம். கண்டிப்பாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ டீச்சர்ஸ் வந்து நோ நீட் டு கெட் பேனிக். இது வந்து எங்களோட டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ்நாட்டு டீச்சர்ஸ், உங்களை நாங்கள் பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாக்க போகிறா? ஸோ அதனால் யாரும் பயப்படுத்தல. நீங்கள் பாட்டு உங்கள் பணியை நீங்கள் நிம்மதியாக செய்யுங்க. சார், இந்த பகுதி நேர வேலைவாய்ப்பில் இருக்காங்க சார், அவங்களோட முதல்வர் வந்ததுக்கப்புறம் நல்ல இது சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அது சார்ந்து நம்முடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தலைமை செயலாளர் மூலமாக ஒரு மீட்டிங்கை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். 17 ராசிகள் சார்ந்து அவங்கள்ட்டையும் உட்காந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஐடியா நமக்கு பொருத்தமாக இருக்கின்றமோ அதையும் செலுத்தி அந்த அவர்களையும் எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே நாங்கள் எடுக்க முடியுமோ. ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷம் பேர் தான் பகுதி நேர ஆசிரியர்களே தவிர முழுமையாக தங்களுடைய பணியை செய்தவர்கள் தான். ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு அனுபவம் வாய்ந்து இருக்கிறனால அவங்கள பயன்படுத்தி இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்றமாக இருக்கும் என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக ரொம்ப பெருமையாக இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6500 பேருக்கு வந்து தங்களுடைய பெற்றவங்களை யாராச்சும் ஒருத்தரை இழந்திருந்தாலும் சரி அல்லது 2 பேரையும் இறந்திருந்தாலும் அவர்கள் படிப்புங்கிறது இது ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது. ஏன்னா பராமரிக்கிறவங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எடுக்கப்பட்டுகின்ற கணக்கின் அடிப்படையில் மாதம் 2000 ரூபாய் அந்த பிள்ளைங்கள் 18 வயசு இருக்கிற வரைக்கும் அது வழங்கப்படும். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைங்க 12th முடிச்சுட்டு அவங்க வந்து